தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வெற்றி வேட்பாளர் தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒரு வெற்றி வேட்பாளரை ஒப்படைச்சிருக்கிறார். சகோதரர் சிற்றரசுவை வெற்றி பெற்று அனுப்புங்க அப்படின்னு உங்களோட கைகளில் ஒப்படைச்சிருக்கிறார். சிற்றரசுவை பத்தி நான் இங்க உங்ககிட்ட அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான் நம்முடைய கழக வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் திரு சிற்றரசு அவர்கள். ஆனா சிற்றரசுக்கு வாக்கு கேட்கறதுல எனக்கு என்ன பெருமைனா, நான் இளைஞரணி செயலாளர், சிற்றரசும் இளைஞரணியில ட்ரைனிங் ஆகிதான் இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். விரைவில் உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய அன்போடு சட்டமன்ற உறுப்பினராகவும் கண்டிப்பா ஆக போறாரு. அந்த உரிமையோடு இங்க நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனா என்னோட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி, அந்த தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவர்கள் தான். எனக்கும் சிற்றரசு அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன ஒற்றுமை தெரியுமா? கலைஞர் நின்று வென்ற சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான். அதே மாதிரி முத்தமிழ் கலைஞர் அவர்கள் நின்று வென்ற அண்ணாநகர் தொகுதியிலேயும் அவர் விரைவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக போறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி பல்வேறு விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு ரோல் மாடல் தொகுதியா முன்னேறி இருக்குன்னா, விரைவில் இந்த அண்ணாநகர் தொகுதியும் ஒரு ரோல் மாடல் தொகுதியா சிற்றரசு அவர்கள் மாற்றி எடுப்பாரு. படித்தவர்கள் நிறைந்த நாடகர் தொகுதியில சிற்றரசு அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு சென்ற முறை கிட்டத்தட்ட 28,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் மோகன் அவர்களை ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சீங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல சிற்றரசு அவர்களை வெற்றி உறுதியா? நான் சிற்றரசு அவர்களை அழைச்சிக்கிட்டு இங்க வந்து மக்களை சந்திச்சு உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்கறதா என்ன அர்த்தம்? கடந்த 5 வருஷம் இந்த தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துக்கிறோம், இந்த உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புறேன். கும்மாலம்மன் கோயில் தெருவில் ஒரு சமுதாய நலக்கூட அமைக்கப்பட்டிருக்கு. அண்ணாநகர் பூங்காவுடைய டாக்டர் விஸ்வேஸ்வரையா டவர் இங்கே புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. பக்கத்திலேயே ஒரு முழுநேர கிளை நூலகம் திறக்கப்பட்டிருக்கு. என்ஜிஓ குடியிருப்புல ஒரு புதிய அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டிருக்கு. அசோக் நகர் பகுதியில புதிய அங்கன்வாடி மையம், கெனால் ரோட்ல பேட்மிண்டன் இறகுபந்து மைதானம் மற்றும் ஜிம் அமைக்கப்பட்டிருக்கு. புதிய பல்நோக்கு மையம் அமைக்கும் பணிகள் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல 102வது வட்டில 160 பேட்டரி வாகனங்கள் எடுத்துக்கின்ற வகையில மாநகராட்சி பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எம்ஜிஆர் குடியிருப்புல மெட்ரோ வாட்டர் நேரடி குழாய் மூலம் இன்னைக்கு விநியோகம் செய்யப்படுது. 107வது வட்டத்துல இன்னைக்கு புதிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கோம், புதிய அரசு மருத்துவமனை. எம்எச் குடியிருப்புல புதிய தரைப்பாலம், யூபிஎஸ்சி பயிற்சி மையம் கட்டுவதற்கு நடவடிக்கை. செனாய் நகர்ல 6 ஏக்கர் நிலத்துல கிரிக்கெட் மைதானம் அமைக்கின்ற பணி. இப்படி அனைத்து பணிகளையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த உரிமையோடு உங்ககிட்ட மீண்டும் உதயசூரியன் சின்னத்துக்கு வாய்ப்பளிங்க. சகோதரர் சிற்றரசு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பன்னு உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். ஜெயிச்சோன்னா என்னென்ன பண்ணுவோங்கிறதையும் நம்முடைய தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கல்வி ஊக்கத்தொகை 1000 கிடையாது, 1500 உயர்த்தி கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஓஏபி 1200 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவர் அனைவருக்கும் லேப்டாப் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முக்கியமா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். ஆட்சி அமைஞ்சோட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவாரு. அந்த கூப்பன் வச்சு மகளிர் நீங்க உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ, மின்சாதன வசதி என்ன தேவையோ, பிரிட்ஜ், டிவி, மிக்சி, கிரைண்டர் எதுவாக இருந்தாலும் அதை நீங்களே முடிவு பண்ணி உங்க இஷ்டத்துக்கு நீங்களே வாங்கிக்கலாம். இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையுமா? நிச்சயம் அமையும். அதில் இந்த அண்ணாநகர் தொகுதி முதல் இடமா அதிகமான வாக்கு வித்தியாசத்துல சிற்றரசு அவர்களை நீங்க ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க.